இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க இவங்க இந்த ஊர் தலைவர் ரகுராமையா குடும்பம் தானே? ஆமாங்க, அதான் முன்னாடி சொன்னேன். அவங்க சொத்தை தான் நாங்க பிரிச்சு எழுத வந்திருக்கோம். ரகுராமன் பேர்ல இருக்க சொத்தை பிரிச்சு என் சகல சிவராமன் பேர்லயும், அப்புறம் இவங்க பத்மா ரகுராமனோட தங்கச்சி இவங்க பேர்லயும் சரி பாதியா எழுதி கொடுக்கும். எப்படி ரகுராமையா கையெழுத்து போட்டாரு? ஆமா, இது பாரம்பரியமான குடும்ப சொத்து வேற. நீங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டுருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த சொத்தை வேற வழியில பிரிச்சு கொடுக்க போறோம். என் கொழுந்தியா பார்வதியை வச்சு ரகுராமன் கிட்ட நைஸா கையெழுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படின்னா அவருக்கே தெரியாம சைன் வாங்கிட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை ஏறப்போகுது நீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, நான் பாத்துக்கிறேங்க. எப்படி அவர்கிட்ட வாங்குனீங்க? அதெல்லாம் 2-3 பத்திரத்துல கையெழுத்து போடும்போது ஊடால இதையும் வச்சு வாங்கியாச்சுங்க. லிங்கம் கிட்டத்தட்ட இல்ல முழுசாவே இது சீட்டிங் தான். வெளியே தெரிஞ்சது. சார் ஏன் பயப்படுறீங்க? யாருக்கும் தெரியாது. சொத்தை பிரிச்சு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா போதும். நாங்க என்ன ஊரான் சொத்தை எழுத போறோம்? சொத்துல உரிமை இருக்கிற ரகுராமனோட தம்பியும் தங்கச்சியும் பேர்ல தானே சொத்து எழுதுறோம். பாருங்க, இதுல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சரியா முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை பக்காவா நான் சேர்த்துருவேன். ஹலோ, மாயா தானே? ஆமா, நீங்க? நான் முத்து பேசுறேங்க. பத்திரம் எழுதி கொடுப்பனே, உங்க வீட்டு கூட புவனேஸ்வர் பேர்ல மாத்தி கொடுத்தனே. அண்ணா சொல்லுங்க. நீங்க ஊர்ல இல்லையா? ஏதாவது ஃபாரின் போயிட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே, ஊர்ல தான் இருக்கேன். மேடம், உங்க குடும்பம் பிரியக்கூடாது, சொத்து போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ போராடி என் மனசை மாத்தி உங்க வீட்டை காப்பாத்துனீங்கல்ல. ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போகுது மேடம். என்ன சொல்றீங்க? இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல உங்க வீட்ல இருந்து 2 லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்க. கூட லிங்கன் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க உங்க குடும்பத்தோட சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க மேடம். அது எப்படி முடியும்? என் பெரியப்பா ஒத்துக்காம அவர் சைன் இல்லாம அதை பண்ண முடியாது. மேடம், அதெல்லாம் அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. என் பெரியப்பா சைன் பண்ணி கொடுத்திருக்கவே மாட்டாரு. அவரா சைன் பண்ணல. அதாவது பார்வதிங்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமலே வேற சில பத்திரத்தோட சேர்த்து சொத்து பிரிக்கிறதுக்கான பத்திரத்தையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்களா மேடம். மை காட், இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்களா? இது சீட்டிங்னா? இதெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து இருந்தாலே போதும் மேடம். அதைத்தான் அவங்க பாப்பாங்க. டோக்கன்லாம் போட்டாச்சு. 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க மேடம். உங்க குடும்பத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க மேடம். நீங்க ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஃபோன் பண்ணி சொல்றேன். எப்படியாவது இதை தடுக்க பாருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். எங்க பெரியப்பாவுக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க சார். என்ன சொல்றீங்க மாயா? யார் பண்றா? என் அத்தையும் சித்தியும் சார். அதே எப்படி அவருக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத முடியும்? அவரு சைன் பண்ணாதானே முடியும். அவருக்கு தெரியாம எப்படியோ அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க சார். என்னம்மா இது? அவங்க கூட பிறந்தவங்களே இப்படி பண்றாங்க? சொத்து மேல இருக்கிற ஆசையில இந்த மாதிரி பண்றாங்க சார். 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். நான் கையெழுத்து போடாம அவங்க சொத்தை பிரிச்சா அது லீகலா செல்லுமா சார்? செல்லுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கிறப்போ நான் சைன் பண்ணாம அது செல்லாதன்னு நிறுத்திருக்காங்க. அப்ப ரகுராம் சார் லீகலா உங்களை அடாப்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அதை சட்டப்படி கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கும் அந்த குடும்பத்து சொத்து மேலையும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவங்க சொத்தை பிரிச்சாலும் அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஐயோ சார், இப்போ நான் தடுக்கலனா ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். ரகுராம் சார் கிட்ட சொல்லி இதை தடுக்கலாமே. இல்ல சார், பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரை ஏமாத்தி சைன் வாங்கினத அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு தெரியாம இது எப்படியாவது தடுக்கணும் சார். வேற ஏதாவது வழி இருக்கா சார்? சாரி, சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது மாயா. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்க பாருங்க. அதான் ஒரே வழி. அண்ணனுக்கு தெரியாம எப்படியாவது சீக்கிரமா இந்த விஷயத்தை முடிச்சிடணும். முடிச்சிடலாம் சம்பந்தி. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு எதுக்கு? நீங்க சொல்லலனாலும் குடும்ப சொத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய்,
நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்ல, நாங்க வேற ஒரு வேலையா வந்தோம். யோ நீ எதுவும் பேசாத. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? மரியாதை எல்லாம் பேசினா ஓங்கி அரைஞ்சிருவோம் பாத்துக்க. ஏய், நாங்க எதுக்கோ வந்திருக்கோம், அது உனக்கு எதுக்குடி? இங்க பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. அத்தை சித்தி, நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க பிரிக்கிறது சொத்தை இல்ல, குடும்பத்தை. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏய், அத சொல்ல நீ யாருடி? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாண்டி, சொத்தை பிரிச்சு தான் எழுத போறோம். என்ன இப்போ அதுக்கு? என் புருஷனுக்கு தனியா ஒரு மரியாதை வேணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக பெரியப்பா கிட்ட திருட்டுத்தனமா பத்திரத்துல சைன் வாங்குனீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு பெரியப்பாவை ஏமாத்த மனசு வந்தது? அத்தை, அவர் உங்க அண்ணன். அவரையே இப்படி ஏமாத்துறீங்க நீங்க? ஏய், என்னடி ஏமாத்திட்டாங்க? ஆ? எங்களுக்கு உரிமையானதை நாங்க எடுத்துக்கிறோம். அத நேர் வழியா பண்ணணும். இப்படி திருட்டுத்தனமா ஃப்ராட் பண்ணி வாங்க கூடாது. லிங்கம், பத்திரத்தெல்லாம் செக் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். சரிங்க. சரிங்களா? இங்க பாரு மாயா, இப்பதான் எல்லாமே கை கூடி வருது. எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. 6 மாசத்துல நீயே வீட்டை விட்டு போக போற. மரியாதையா இப்ப இங்கிருந்து போயிடு. இவகிட்ட நாம ஏன் நீ பேசிட்டு இருக்கணும்? நம்ம வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஏய், சொத்தை பிரிச்சு எழுத தாண்டி போறோம். அத உன்னால தடுக்கவே முடியாது. போடிங்க இருந்து. ஏய், என்ன பண்ற? நான் இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க விட மாட்டேன். பெரியப்பா சைன் பண்ண பத்திரம் இருந்தா தானே நீங்க பிரிப்பீங்க. சார் வாங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். அது ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. சரிங்க சார். சில பேர் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கூடவே இருக்காங்க. ஆனா முதுகுல குத்திடுறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அதை தடுக்கத்தான் வந்திருக்கோம். ஷோ, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம செத்தோம். அந்த திமிரு பிடிச்ச மாயா இப்படி போய் போட்டு கொடுத்துட்டாலே. நம்ம தான் இவங்களை கூட்டு வந்தோம் தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவானே. சார் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சார். கோவில் நிலத்தை சுத்தி இருக்கிற இடத்துல சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. சரி. கேட்டா இடத்தை பதிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறது கோவில் நிலம் தான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் இங்க வந்தேன்.